அம்மா ஏம்மா அழுவுறீங்க? என்னம்மா ஆச்சு? எதுக்கு அழுவுறீங்க? புரியுதுமா, சாதாரண கூலிக்காரனுக்கு உங்க பொண்ணை கொடுக்குறோமேன்னு கஷ்டமா இருக்குல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இவ அப்பன் மாரடைப்ப வந்து வீட்டுல படுத்து கிடக்குறான். அதுக்கு இந்த ஒப்பாரு. என்னப்பா இது? அம்மாவோட அப்பா உயிரோட இருக்காரா? எனக்கு இது வரைக்கும் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல. என்ன சொல்றாரு? புரியல. யார் முதலாளி அவரு? இப்ப அவர் எங்க இருக்காரு? அதான்டா அந்த வெங்கடேஸ்வர பஸ்காரன். அவரா? ஆமா, அவனேதான். இவளை கடத்தி கொண்டு போய் திருடுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டேன்னு 3 மாசம் ஜெயில உட்கார வச்சவன். அன்னைக்கு என்னவோ பிறகு பொண்ணிலேன்னு தலை முழுகிட்டான். அவனுக்காக எனக்கு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கான். முதலாளி அப்படியெல்லாம் பேசாதீங்க முதலாளி. நீங்க வேணா அவருக்கு பாசம் இல்லைன்னு நினைக்கலாம், ஆனா அவர் தவிச்ச தவிப்ப நான் நேர்ல பார்த்தோம் முதலாளி. சாதாரண கூலிக்காரன் வயிற்றுலயே அடிக்காது, நீங்க பெத்தவங்க மனச நோக்கடிக்காதீங்க முதலாளி. வாங்க முதலாளி போலாம். எல்லாரும் கூப்பிடுங்க முதலாளி. வாங்க. அந்த காக்கா மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன். அவளுக்கு அப்பா மாசம் ஓட்டிட்டு இருந்தா அவ போய் பார்த்து வரட்டும். அம்மா அப்பா தான் சொல்லிட்டார்ல, வா போய் பார்த்துட்டு வரலாம். வாழ்ந்தாலும் செத்தாலும் அவரை பிரிய மாட்டேன்னு சொன்னியே, இப்ப தனியா வந்து நிக்கிறியேன்னு கேட்டேன். ஆமா அம்மா முதலாளி, சொந்தத்தை பிரிச்சு பாக்குற நேரமா இது. உங்க கல்யாணத்தை தான் அவரு பார்த்தது இல்ல. கடைசி காலம் 2 பேரும் ஒன்னா வந்தா தானே அவர் மனசு சந்தோஷப்படும். மறந்துருங்க முதலாளி. சரின்னு சொல்லுங்கப்பா ப்ளீஸ் பா. ஆமா முதலாளி, எல்லாத்தையும் மறந்துருங்க முதலாளி. சரி புறப்பட சொல்லு. 3வது அட்டைக்கு போற வரைக்கும் இருக்கோ இல்லையோ, ஆனா ஒண்ணு, அவன் பேசினாதான் நான் பேசுவேன். சரி முதலாளி. இன்னொன்னு, முதல்ல என்ன முதலாளின்னு கூப்பிடுறது நிறுத்து. சரி முதலாளி. இல்ல முதலாளி. வந்துட்டியாமா? ரொம்ப சந்தோஷம். எங்க ஒண்ணு பார்க்காம. அப்பா அவர் வந்திருக்காரு. புரியுதுமா. அவர் இடத்துல யார் இருந்தா அப்படித்தான். பத்மா, அவர் அதெல்லாம் பேச வேண்டாம்னு சொல்ல. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. உங்களை வடிச்சுக்கிட்டு என் பொண்ண ராணி மாதிரி வாழ வச்சிருக்கீங்க. உங்க மாதிரி உழைப்பாளிங்க கிட்ட நான் மண்டிட்டு கேட்கறதுல தப்பு இல்லை, தப்பே இல்லை. எந்த கல்யாணத்தினால நம்ம குடும்பம் பிரிஞ்சுதோ அதே கல்யாணத்தினால நாம ஒண்ணு சேரணும். என் பேத்தியே இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கணும். என்னவோ சம்மந்தியா, உங்க சம்மந்தியா ஏத்துக்கங்க மாப்பிள்ள, ஏத்துக்கங்க சம்மந்தியா, ஏத்துக்கங்க மாப்பிள்ள, ஏத்துக்கங்க, ஏத்துக்கங்க ஐயா சாமி, ஏத்துக்கங்க ஐயா, ஏத்துக்கங்க மாப்பிள்ள, ஏத்துக்கங்க மாப்பிள்ள. எங்க அப்பா விட உங்க வாக்குதான் முக்கியம் நினைச்சீங்கன்னா நீங்க நினைச்சதை செய்யுங்க.
பெத்த மகளுக்காக கௌரவத்தை விட்டு இறங்கி வந்து மன்னிப்பு கேட்ட எங்க அப்பாவை நான் மறுபடியும் மறக்க தயாராயிட்டேன். உன் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்காக எந்த உறவும் வேணாம்னு விட்டுட்டு வந்த நாள்ல இருந்து எப்பவுமே நான் எனக்காக நமக்காக யோசிச்சதே இல்லை. எல்லாமே உனக்காகத்தான். நீ உன் வீட்டுல எப்படி இருப்பியோ அப்படிதான் வச்சிருக்க ஆசைப்பட்டேன். அதுக்காக உழைச்சேன். ஆனா இந்த விஷயம் அப்படி இல்லை. ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு நானே ஆசைப்பட்டவங்களை எப்படி பிரிக்க முடியும்? அதுவும் ஒரு ஏழைக்கு ஆசை காட்டி ஏறி வாடான ஏணியை போட்டு அவன் ஏறி வரும்போது அவன் நெஞ்சில எட்டி வச்சா எப்படி பத்மா? கணேசா நான் சொன்னா கேட்பான். அதனாலதான் அவன் கிட்ட கேட்கறதுக்கு மனசு வரும். நீ கேப்பியா? நீ கேப்பியா? சொல்லு. கேக்குறியா? சொல்லு. கேட்க முடியுமா? நான் கேக்குறேன்ப்பா, நான் கேக்குறேன். என்ன பாக்குறீங்க? நேத்து வரைக்கும் எப்படி பேசிட்டு இருந்தவ மாறிட்டாளேன்னு பாக்குறீங்களா? தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரத்துக்கு நான் காரணமாயிட்டேன். என் கல்யாணம் உங்க சந்தோஷமும் சம்மதம் இல்லாம நடக்காது. பெத்த பொண்ணுக்காக கூட யோசிக்காம கணேஷ் மனசு கஷ்டப்படும் யோசிக்கிறீங்களே, உங்க மனசு மீறி எப்படி பண்ணா? நான் பேசுறேன்ப்பா, உங்களுக்காக நான் பேசுறேன். கணேஷ் கிட்ட நான் பேசுறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.